எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 49ஆம் சங்கீதத்துல இருக்கிற ரொம்பவே ஆழமான சில விஷயங்களை அலச போறோம். செல்வத்தோட உண்மையான மதிப்பு என்ன, நித்திய ஜீவன்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு அற்புதமான தெளிவான பதில இந்த வேத பகுதி நமக்கு கொடுக்குது. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். உலகத்து செல்வத்தால் மரணத்தை வெல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது மனித சரித்திரத்திலேயே ரொம்ப பழமையான ஒரு போராட்டம், ஆழமான ஒரு தத்துவ கேள்வி. மனுஷன் இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்களை சாதிச்சிட்டான், இல்லைன்னு சொல்லல. ஆனா மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு யதார்த்தத்துக்கு முன்னாடி அவன் சம்பாதிச்ச செல்வமெல்லாம் என்னவாகுது? உங்க மனசை கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்கிற இந்த கேள்வியோட தான் இன்னைக்கு நாம இந்த அலசலையே ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்ஸ் இதுதான். 1. ஞானத்தின் உலகளாவிய அழைப்பு. 2. செல்வத்தின் மாயையும் பெருமையும். 3. தவிர்க்க முடியாத மரணம். 4. விலையேறப்பெற்ற ஆத்தும மீட்பு. மற்றும் 5. உண்மையான நித்திய நம்பிக்கை. இந்த உலகத்தோட மாயைகள்ல ஆரம்பிச்சு மரணம்ங்கிற யதார்த்தத்தை கடந்து ஒரு உண்மையான நம்பிக்கையை நோக்கி நாம எப்படி பயணிக்க போறோம்னு பார்க்கலாம். முதலாவதா, ஞானத்தின் உலகளாவிய அழைப்பு. சங்கீதம் 49 வசனங்கள் 1லிருந்து 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா, சங்கீதக்காரர் யாரையோ குறிப்பிட்ட சிலரை மட்டும் கூப்பிடல, நம்ம எல்லாரோட கவனத்தையும் கேட்கிறார். இங்க ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, கவனிங்க. சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாங்க, இந்த ஞானம் ஏதோ பெரிய ஆட்களுக்கு மட்டுமானதோ இல்ல ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டுமானதோ கிடையாது. பணக்காரங்க, ஏழைகள், உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்கன்னு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கேட்க வேண்டிய ஒரு உலகளாவிய அழைப்பு இது. நேரா உங்களுக்கும் எனக்கும் பேசுற ஒரு வசனம். இரண்டாவது பகுதி, செல்வத்தின் மாயையும் பெருமையும். மனுஷனுக்கு உலகத்துல இருக்கிற பணம், காசு, சொத்து மேல இருக்கிற அந்த ஆபத்தான மோகத்தை பத்தி 6லிருந்து 14 வரைக்கும் உள்ள வசனங்கள் ரொம்ப தெளிவா பேசுது. பணக்காரங்கன்னு சொல்லப்படுறவங்க நிஜமாவே எப்படி ஒரு மாயையான இலக்க தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். செல்வத்தை மட்டுமே முழுசா நம்புறது, அதை நினைச்சு பெருமை பீத்திக்கிறது, அவங்க கட்டுன வீடுகள் என்னைக்குமே நிரந்தரமா நிலைச்சு நிக்கும்னு நினைக்கிறது. அதோட நிக்கல, அவங்க வாங்கின நிலங்களுக்கு அவங்க பேரையே வச்சுக்கிறது. கடைசியா என் ஆத்மாவே நீ சந்தோஷமாயிருன்னு அவங்களுக்கு அவங்களே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறது. இந்த உலகத்துல நிரந்தரமா ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகணும்னு மனுஷன் பண்ற இந்த முயற்சிகள் எல்லாமே கடைசியில அர்த்தமில்லாம போயிடுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா வேதம் சொல்ற அந்த கடுமையான யதார்த்தம் என்ன தெரியுமா? ஒருத்தன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, அவன் சேர்த்து வச்சிருக்க அந்த பணத்தை வச்சு அவனுக்கு பிரியமானவங்களோட ஆத்மாவை விலைக்கு வாங்கவோ இல்ல அவங்கள மரணத்திலிருந்து மீட்கவோ கொஞ்சம் கூட முடியாதுங்க. பணம் இருந்தா எதை வேணாலும் சாதிச்சிடலாம்னு நினைக்கிற மனுஷனோட மண்டையில ஓங்கி அடிக்கிற மாதிரி ஒரு பெரிய உண்மை இதுதான். 3வது பகுதி, தவிர்க்க முடியாத மரணம். மரணம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே ஒரே தட்டுல வச்சு சமமாக்குற ஒரு மிகப்பெரிய சக்தி. ஒரு பக்கம் ரொம்ப புத்திசாலிங்க, இன்னொரு பக்கம் எந்த அறிவுமே இல்லாத முட்டாள்கள். இப்படி 2 விதமான ஆட்களை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அவங்க 2 பேருக்கும் முடிவு என்னவோ ஒண்ணுதாங்க. மரணத்துக்கு முன்னாடி உங்க அறிவும் முட்டாள்தனமும் சமந்தான். 2 பேருமே அவங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத வேற யாருக்கும் விட்டுட்டு போக வேண்டியதுதான். மரணம் எல்லாரோட அடையாளத்தையும் உரிச்சு எடுத்துடுது. அங்க எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. 17ஆம் வசனம் இதை இன்னும் ஆழமா சொல்லுது பாருங்க. அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. ஒரு மனுஷன் தான் வாழ்நாள் முழுக்க உயிரை கொடுத்து உழைச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கலாம். ஊரே அவனை பார்த்து கைத்தட்டலாம். ஆனா அவனுக்கான நேரம் வரும்போது ஒரு ஒற்றை காசை கூட அவனால தன்னோட எடுத்துட்டு போக முடியாது. அவனோட புகழும் அவனை பின்தொடராது. நம்ம சம்பாதிக்கிற எல்லாமே இந்த உலகத்திலேயே தங்கிடுங்கிறத இந்த வசனம் எவ்வளவு அழகா ஆனா ஸ்ட்ராங்கா நமக்கு நினைவூட்டுது. அடுத்து 4வது பகுதி, விலையேற பெற்ற ஆத்தும மீட்பு. இப்போ இந்த இருண்ட யதார்த்தத்திலிருந்து வேதம் நமக்கு காட்டுற ஒரு அற்புதமான தீர்வுக்கான வெளிச்சத்துக்குள்ள நம்ம நுழைய போறோம். உண்மையான ஆத்தும மீட்புனா என்ன? அது கண்டிப்பா பணத்தாலேயோ புகழாலேயோ இல்ல நாம செய்யற நல்ல காரியங்களாலேயோ வர்றது கிடையாது. அந்த மீட்பு தேவகுமாரனான இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தையே சிந்தும் அளவுக்கு ரொம்பவே அருமையானது. இயேசுவோட ரத்தத்தினால மட்டுமே நமக்கு உண்மையான மீட்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சங்கீதம் சுட்டி காட்டுற மிகப்பெரிய உண்மை. நீங்க உலகத்துல இருக்கிற எல்லா செல்வத்தையும் ஒன்னா சேர்த்தா கூட இந்த மீட்புக்கு ஈடான விலையை கொடுத்துடவே முடியாது. இதனாலதான் 15வது வசனத்துல சங்கீதக்காரன் இந்த உலகத்து மேல வச்சிருந்த நம்பிக்கையை அப்படியே விட்டுட்டு பரலோகத்தோட உறுதியான நம்பிக்கையை நோக்கி திரும்புறார். தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்னு சொல்றாரு. எவ்வளோ பெரிய நிச்சயப்பாடு பாருங்க இது. அழிஞ்சு போற செல்வத்தை நம்புறவங்களுக்கு வேணா பாதாளம் காத்துக்கிட்டு இருக்கலாம், ஆனா தேவனை நம்புறவங்கள அவர் அப்படியே ஏற்றுக்கொள்வார். நம்ம 5வது கடைசி பகுதி, உண்மையான நித்திய நம்பிக்கை. இந்த உலகத்தோட தற்காலிக மகிமைக்கும்
பரலோகத்தோட நித்திய யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த மலைக்க வைக்கிற வித்தியாசத்தை இப்போ பார்ப்போம். இந்த உலகத்துல ஒரு பெரிய ராஜாவா இருந்து சகல அதிகாரங்களையும் அனுபவிச்சு ஆனா கடைசியில பாதாளத்துக்கு போற ஒருத்தனை விட இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லாத ஏழையா இருந்தாலும் தேவ கிருபையால பரலோகம் போற ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன்தான் நிஜமாவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த உலகத்தோட புகழும் பணமும் அதிகாரமும் மரணத்துக்கு அப்புறம் ஒரு துளி கூட பயன்படாது அப்படிங்கிறத மூலவரை ரொம்ப ஆழமா நம்ம மனசுல பதிய வைக்குது. அப்போ நித்தியத்துக்குள்ள நாம எடுத்துட்டு போகக்கூடிய உலக புகழோட அளவோ, அதிகாரத்தோட அளவோ, பணத்தோட அளவோ மொத்தத்துல எவ்வளோ தெரியுமா? ஆமாங்க, சரியா 0, 0. நாம எதையுமே கொண்டு போக முடியாது. இங்க நமக்கு இருக்கிற எந்த செல்வாக்கும் அங்க வேலை செய்யாது. அதனால உங்களை ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற இந்த ஒரு கேள்வியோட நான் நிறைவு செய்றேன். நீங்க உங்க பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எப்படியும் அழிஞ்சு போக போற இந்த தற்காலிக உலகத்திலையா, இல்ல ஒருபோதும் அழியாத நித்தியமான பரலோகத்திலையா? மத்தேயு, லூக்கா நற்செய்திகளும் இதே தான் நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துது. இன்னைக்கு நீங்க நிஜமாவே எதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன்.